الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم العين حق ولو كان شيء سابق القدر سبقته العين رواه مسلم في كتاب الطب صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியா மீது உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்தி அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்தியாலோ முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தே அல்லாஹ் வாத்தே ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ரப்புடைய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும். உலகில் அல்லாஹ்வுடைய தொடர்பில்லாமல் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான நிலைமையை சந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலக வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்பட்ட நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். வித்தியாசப்பட்ட நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். உலகில் எல்லோரையும் சமநிலையில் அல்லாஹ் படைக்கவில்லை. எல்லோரையும் ஒரே நிலைமையில் அல்லாஹ் படைக்கவில்லை. மாறாக வித்தியாசம் உள்ளவனாக அல்லாஹ் தஆலா
ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வினால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நியமத்துகளை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அதை பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்பட்ட பல அமைப்புகளை அல்லாஹ் தஆலா உலகில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றான். ஆனால் சிலர்கள் அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்புள்ளவர்களா, இன்னும் சிலர்களை ஏழைகளாக, இன்னும் சிலர்களை படிப்புள்ளவர்களாக, இன்னும் சிலர்களை படிப்பற்றவர்களாக, இன்னும் சிலர்களை அளவுள்ளவர்களாக, இன்னும் சிலர்களை அழகற்றவர்களாக அல்லாஹ் தஆலா உலகில் வித்தியாசப்பட்ட அமைப்பில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த நியமத்துகளை கண்ணுரை விட்டும் கண் திருஷ்டியை விட்டும் பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது وَإِيَّكَادُ الَّذِينَ كَفَرُوا لِيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ وَمَا هُوَ إِلَّا ذِكْرٌ لِلْعَالَمِينَ. நபியே, இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக, உங்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமை என்ற நோயின் காரணமாக நீங்கள் குர்ஆனை ஓதும் போது, குர்ஆனை ஓதி காண்பிக்கும் போது அதை கேட்டுவிட்டு அவர்களுடைய கண்களினால் உம்மை கீழ வீழ்த்தாட்ட நெருங்கி விடுகின்றார்கள். அவர்களுடைய கண்களினால, அவர்களுடைய பார்வையினால உம்மை கீழே விழுத்துவிட, உம்மை அழித்துவிட அவர்கள் நெருங்கி விடுகின்றார்கள். மேலும் உம்மை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நீர் ஒரு பைத்தியக்காரர் என்பதாக அந்த இறை நிராகரிப்புள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் நாம் உமக்கு இறக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் முழு அகலத்தார்களுக்கும் ஒரு உபன்யாசத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நிராகரிப்பாளர்கள் கூட நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த நியமத்தை பார்த்து ஏங்கினார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக, அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட நபி மீது உண்டான கோபத்தின் காரணமாக அவர்களுடைய பார்வையினால நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழித்துவிட முற்படுகின்றார்கள், நெருங்கி விடுகின்றார்கள் என்ற செய்தியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லிகுல்லி நிஅமத்தின் மஹ்சூதுன், ஒவ்வொரு நிஅமத்துகளும் கண்படக்கூடியதா இருக்கின்றது, ஒவ்வொரு நிஅமத்துகளும் பொறாமைப்படக்கூடியதா இருக்கின்றது. அதனால கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்வில் வித்தியாசப்பட்ட நியமத்துகளை, அருள்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த நியமத்துகளை நாம் பயன்படுத்தும் போது கண் திருஷ்டியை விட்டோம், கண்ணூரை விட்டோம் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அந்த இறை நிராகரிப்பாளர்கள் கண்பட ஆரம்பித்தார். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்ன இந்த ஆயத்து கீழே அல்லமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவா சொல்லுகின்றார்கள். இந்த ஆயத்தில் கண்ணூர் என்பது அது உண்மையான ஒரு விடயம், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விடயம், அதனுடைய பிரதிபலிப்பு அது உண்மையானது.
அது பொய்யானதல்ல என்பதாக அல்லமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு கீழே விளக்கம் எழுதுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய மிக அழகான ஒரு சம்பவம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். கண்ணியமானவர்களே, நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்லுகின்றேன். கண்ணியமானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 பிள்ளைகள். கண்ணியமானவர்களே, அவர்கள் மிஸ்ருக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்மார்களுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி தருகின்றார். எப்படி செய்தார்கள்? அவர்கள் சொல்லும் போது சொல்கின்றார்கள், வகால யா புனைய லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அப்வாபி முத்தஃபர்ரிகா. சொல்கின்றார்கள், எனது அருமை மகன்மார்களே, நீங்கள் மிஸ்ருக்குள்ள நுழையும் போது ஒரே வாயிலுக்குள்ளால மிஸ்ருக்குள்ள வர வேண்டாம். பல வித்தியாசப்பட்ட வாயில்களால பிரிந்து மிஸ்ருக்குள்ள வாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே வாயிலுக்குள்ளால வரக்கூடிய நேரத்தில் மக்களுடைய பார்வை உங்கள் மீது பட்டுவிடும், மக்களுடைய கண்ணூர் உங்கள் மீது பட்டுவிடும். அதனால அந்த கண்ணூரினால வரக்கூடிய விபரீதம் பயங்கரமானது. அதனால மகன்மார்களே, நீங்கள் மிஸ்ருக்குள்ள வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், எகிப்துக்குள்ள வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல வாயிலின் மூலமாக நீங்கள் உள்ளே வாருங்கள். எல்லோரும் ஒரே வாயிலுக்குள்ளால சேர்ந்தவர்களா வராதீர்கள். ஏன்? மக்களுடைய பார்வை உங்கள் மீது பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்து கீழால முஃபஸ்ஸிரூன்கள், தஃசீருடைய உலமா பெருமக்கள் எழுதக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்களுடைய விடயத்தில் அவர்கள் கண்ணூரை பயந்தார்கள். ஏன்? அவர்களுடைய மகன்மார்கள் எல்லோரும் அளவுள்ளவர்களாக, மிக கவர்ச்சி உள்ளவர்களாக, பார்க்க பசுந்துள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால இந்த மிஸ்ரில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுடைய அழகை பார்த்து ஏங்கிவிட்டால், ஏதாவது வாயினால் சொல்லிவிட்டால் அது கண்ணூரா மாறிவிடும் என்றதை பயந்ததற்காக வேண்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்களை பார்த்து சொன்னார்கள், பல வாயிலுக்குள்ளால நீங்கள் வாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணூர் என்பது உண்மையான ஒரு விடயம். கண்ணியமானவர்களே, எம்முடைய சொத்துக்கு கண்ணூர் படலாம், எம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கண் படலாம், எம்முடைய வீட்டுக்கு கண் படலாம். எமக்கு என்னென்ன நியமத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அத்தனை நியமத்துகளுக்கும் கண் பட முடியும், கண் படலாம். கண்ணியமானவர்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணூருடைய தாற்பயத்தை ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், நிச்சயமா சத்தியமா கண்ணூர் என்பது, கண் திருஷ்டி என்பது உண்மையானது, அது பொய்யானதல்ல, அது உண்மையான ஒரு விடயம். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு திப் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்ணூரை பற்றி சொல்லக்கூடிய சமயத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், நிச்சயமா கண்ணூர் என்பது உண்மையான ஒரு விடயம். வலவ் கான ஷைஉன் சாபகல் கத்ர சபகத்துல் ஐன்,
அல்லாஹ்வுடைய கலா கதிரை முந்தக்கூடிய ஏதாவது ஒரு விடயம் இருக்குமே ஆனால் அது கண்ணூர் முந்தி இருக்கலாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கதிரை எதுவும் முந்த மாட்டாது. ஆனா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பேச்சுக்காக வேண்டி, ஒரு உதாரணத்துக்காக வேண்டி தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், இந்த கண்ணூருடைய தாற்பயம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், இந்த கண்ணுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குமே ஆனால் கதிரை முந்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய விதியை முந்தக்கூடிய ஏதாவது ஒரு விடயம் இருக்குமே ஆனால் அது கண்ணூர் முந்திவிடும், அந்த விடயத்தை, அந்த கலா கதிரை முந்திவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பயங்கரமான ஒரு விடயம் தான் கண்ணூர். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய சிறார்களை, சின்ன பிள்ளைகளை அழகான முறையில் உடுப்பாட்டி நாம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போகின்றோம், அவர்களை கூட்டி செல்கின்றோம். கண்ணியமானவர்களே, கிதாபுல உலமா பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள், சின்னவர்களுக்கு மிக விரைவில் கண்ணூர் தாக்கம் ஏற்படும், கண்ணூருடைய தாக்கம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எம்முடைய எந்த நியமத்திலா இருந்தாலும் சரி, நாம் பிறருக்கு அதை சொல்லக்கூடிய நேரத்தில் அதை பிறர் அவருடைய உள்ளத்தினால ஏங்கக்கூடிய நேரத்தில், ஏக்கத்தின் காரணமாக, பொறாமையின் காரணமாக, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பொறாமையின் காரணமாக அது கண்ணூராக மாறிவிடுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல, ஒரு மனிதனுடைய நியமத்தை பார்த்து ஏங்கக்கூடிய நேரத்தில், பொறாமைப்படக்கூடிய நேரத்தில் அந்த பொறாமையுடைய ரிசல்ட், அந்த பொறாமையுடைய முடிவு கண்ணூரா மாறுகின்றது. அது மாத்திரமல்ல, சூனியமா மாறுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலா கதிரை, அல்லாஹ்வுடைய விதியை முந்தக்கூடிய ஒரு விடயம் இருக்குமே ஆனால் அது கண் திருஷ்டி, அது கண்ணூர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இப்னுல் கய்யிம் அல் ஜௌசிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கண்ணூரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அல் ஐனு ஐனான், கண்ணூர் என்பது இரண்டு விதமாக அமைந்து விடுகின்றன. முதலாவது ஐனு இன்சானியத்தின், முதலாவது கண்ணூர் மனிதர்களுடைய கண்களினாலே ஏற்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக வைனு ஜின்னியத்தின், அடுத்தது ஜின்களின் மூலமாக கண்ணூர் ஏற்படுகின்றன. கண்ணூரை இரண்டு விதமாக பிரிக்கின்றார்கள், இரண்டு விதமாக சொல்லுகின்றார்கள். முதலாவது மனிதனை கண்படுகின்றான், முதலாவது மனிதனுடைய கண்ணூர் அது பிரதிபலிப்பை ஏற்படுத்துகின்றது. இரண்டாவது ஜின்கள் மனிதர்களுடைய விடயத்தில் கண்ணூர் படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணூர் படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இப்னுல் கய்யிம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் கண்ணூரை இரண்டு விதமாக அவர்கள் பிரித்து கிதாபுல சொல்லியிருக்கிறார்கள். ஜாதுல் மஆத் என்ற கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணூரை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க. எப்படி ஹதீஸ்ல வருகின்றது, யதஅவ்வது மின் அய்யுனில் ஜான்னி வ அய்யுனில் இன்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுடைய கண்களை விட்டு, மனிதர்களுடைய கண்களை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணூர் என்பது மிக விரைவில் படக்கூடிய ஒரு விடயம். ஒரு மனிதனுடைய நியமத்தை பார்த்து சு என்று வாய்விட்டு சொன்னால் அது கண்ணூரா மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்குரிய மாற்று வழியை கண் படாத விதத்தில் எப்படியான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும்
எப்படியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமா நமக்கு தெளிவா சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய அழகை பார்த்தாலும் சரியே, ஒரு மனிதனுடைய சொத்தை பார்த்தாலும் சரியே, ஒரு மனிதனை கொடுக்கக்கூடிய நியமத்துகளை பார்த்து விட்டாலும் சரியே, அதை பார்த்து அதை ஆச்சரியப்படக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் அது கண்ணூரா மாறிவிட மாட்டாது. மாறாக அவர் வாயெடுத்து வேற வார்த்தைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் அது கண்ணூரா மாறிவிடுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய கண் திருஷ்டியை விட்டும் ஜின்களுடைய கண் திருஷ்டியை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களா இருந்தாங்க. எப்ப இந்த ஆயத், எப்ப இந்த குர்ஆன்ல இந்த ரெண்டு சூரத்திலும் இறங்கிவிட்டதோ, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த ரெண்டு சூறாக்களும் இறங்கின போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாக்கள் இறங்க முன்னால வேற துஆக்களை ஓதி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணூரை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க. எப்ப இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூரா இறங்கினதோ நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுக்கு முன்னால் பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த துஆக்களை விட்டுவிட்டு இந்த ரெண்டு சூறாக்களையும் ஓதக்கூடியவர்களா இருந்தாங்க. இந்த ஹதீஸ இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சுனனு திர்மிதி என்ற கிதாபுல பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணூருடைய தாக்கத்தை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கண்ணியமானவர்களே, அதுக்குரிய துஆக்களை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு தெளிவா சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுக்குரிய சூறாக்களை நமக்கு தெளிவா சொல்லி தந்திருக்கிறார்கள். தினமும் காலை 11 விடுத்தங்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 3 சூறாக்களையும் காலையிலையும் மாலையிலையும் 11 விடுத்தம் ஓதி வந்தால் கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட மாட்டார். கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட மாட்டாது. 11 விடுத்தம் ஓதி வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரஆ ஃபீ பைத்திஹா ஜாரியத்தன் ஃபீ வஜீஹா ஸஃபாத்துன் ஃபகால் இஸ்தர்கூ லஹா ஃபஇன்ன பிஹா நவ்ரத்துன் ஃபஇன்ன பிஹா நவ்ரா. புகாரில வரக்கூடிய ரிவாயத், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு அடிமை பெண்ணுடைய முகத்துல நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருப்பு புள்ளியை கண்டார்கள், கருப்பு நிறத்தை கண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், இவருக்கு நீங்க ஓதி பாருங்க. ஏன்? இவருக்கு கண்பட்டு இருக்கின்றது, இந்த அடிமைக்கு கண்பட்டு இருக்கின்றது, அதனால ஓதி பாருங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமை பெண்ணை பார்த்து ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க. அந்த அடிமை பெண்ணுக்கு ஓதி பார்க்கும்படி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களிடத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹுசைன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சொல்லுகின்றார்கள், சஃபா என்றா இது ஜின்களினால படக்கூடிய பார்வையினால் ஏற்படக்கூடிய அந்த அடிமை பெண்ணுடைய முகத்தில் இருந்த கருப்பு நிறமான டாட்ஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது யாருடைய தாக்கம்? ஜின்னுடைய கண்பட்டின்னு சொன்னாங்க.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிமை பெண்ணுக்கு ஜின்னுடைய கண்ணின் தாக்கம் ஏற்பட்டு இருக்கின்றது. அதனால ஓதி பாருங்க என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், மனிதர்களின் மூலமாகத்தான் கண் திருஷ்டி ஏற்படுகின்றது, கண்ணூர் ஏற்படுகின்றது. கண்ணியமானவர்களே, மனிதர்கள் மூலமாக கண் திருஷ்டி ஏற்படுவது மாத்திரமல்ல, ஜின்களினாலேயும் கண் திருஷ்டி ஏற்படுகின்றன. ஆனா எங்களுக்கு வழங்குதில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாரு, கண்ணூருக்குரிய துஆக்கள், கண்ணூருக்குரிய சூறாக்களை ஓதி பார்க்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லின்றார்கள், அமரனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஸ்தரகி மினல் ஐன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணூருக்காக வேண்டி ஓதி பார்க்கும்படி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையா சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணூர் என்பது பயங்கரமான ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுன்னு சொன்னா ஹதீஸ்ல வந்திருக்குது, மனிதனை கண்பட்டு விட்டால் மனிதனை கபர்ல போய் சேர்த்து விடும். ஒட்டகத்தை கண்பட்டால் அந்த ஒட்டகத்தை சட்டிக்குள்ளே போய் சேர்த்து விடும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனை எப்படி கபர்ல போய் சேர்த்து விடும்? உலமா பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், கண்ணுடைய தாக்கம் இருக்குது சூனியத்தை விட பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணுடைய தாக்கம் ஒரு மனிதனை பட்டுவிட்டால் அவர் நோயாளியா மாறிவிடுவார். அதுக்கு பின்னால அவர் நடக்க இயலாதவரா மாறிவிடுவார், கட்டலுக்குள்ள ஆகிவிடுவார். கொஞ்சம் காலம் அவர் உயிர் வாழ்வார், அதுக்கு பின்னால் அவர் மரணிப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மனிதனை கண்பட்டால், மனிதனை கண் திருஷ்டி பட்டால் மனிதனை கபர்ல போய் சேர்த்து விடும் என்று சொன்னான். ஒட்டகத்துக்கு கண்பட்டால் ஒட்டகத்தை சட்டியில அந்த கண்ணூர் ஆக்கிவிடும் என்று சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி ஒரு மிருகத்தை பார்த்து சா என்ற ஒரு வார்த்தை அல்லது சு என்ற ஒரு வார்த்தை அல்லது மாத்தமான ஒரு வார்த்தை அல்லது சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை, ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டால், கண்ணியமானவர்களே, இந்த கண்ணுடைய தாக்கம் அந்த ஒட்டகத்தை போய் தாக்கி விடுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்தை கண்பட்டதும் ஒட்டகம் எழும்பி நடமாறின ஒட்டகம் படுக்க ஆரம்பிக்கின்றன. கண்ணியமானவர்களே, அதால நடந்து ஏழாம போகக்கூடிய ஒரு நிலைமை அதுக்கு ஏற்படுகின்றன. இந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? இப்ப இந்த ஒட்டகத்தை வைத்து வேலை இல்லை, இதை அறுத்து பலிடுவோம் என்று சொல்லி மக்கள் அறுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அறுத்து விட்டதும் அந்த ஒட்டகத்துடைய மாமிசம் எங்க போய் சேருகின்றது? சட்டிக்குள்ளே போய் சேருகின்றது. அதனால ஒட்டகத்தை சட்டிக்குள்ள சேர்த்து விடும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பயங்கரமான ஒரு விடயம் தான் கண்ணூர். கண்ணியமானவர்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஈனு அலா ஹவாயிஜிக்கும் பில் கித்மான். உங்களோட தேவைகளை நீங்கள் செய்யும் போது மக்களுடைய கண்களை தென்படாமல் மறைத்து ஒழித்து அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடியவர்களாக உங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கோங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். ஏன்? கண்ணூருடைய தாக்கம் இருக்குது. ஒருவர் வீடு கட்டுறதா இருந்தா மறைத்து கட்ட வேண்டும். யாராவது ஏதோ ஒரு ஆச்சரியத்தினால ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடியதாக மாறும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வாகனத்தை வாங்கும் போது
கண்ணியமானவர்களே, அதுக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆக்களை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் கண்ணூரை விட்டோம் உம்மத்தினர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆக்களை சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணூருடைய தாற்பயம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், அக்ஸரு மை யமூது மின் உம்மத்தி பாத கலாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ரிவாயத், என் உம்மத்தினர்கள் அதிகமானவர்கள் மரணிப்பார்கள் அல்லாஹ்வுடைய கலா கதிர்களுடைய முடிவுக்கு பின்னால். அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு பின்னால் என்னுடைய உம்மத்தினர்கள் அதிகமானவர்கள் மரணிப்பார்கள். எதால தெரியுமா? கண்ணூரால மரணிப்பார்கள் என்று சொன்னாங்க, கண் திருஷ்டியால மரணிப்பார்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் இமாம் புகாரி சஹீஹ்ல பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம், அழகான ஒரு சம்பவம். அல்லாமா யூசுப் காந்தலி ரஹிமஹுல்லாஹ் ஹயாத்து சஹாபால பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது புகாரிலையும் வரக்கூடிய சம்பவம். அபு உமாமா இப்னு ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தாங்க. சொல்லுகின்றார்கள், இக்தஸல அபி ஸஹல் இப்னு ஹுனைஃப், என்னுடைய தந்தை ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய மேனியில் அணிந்திருந்த ஆடைய அவர் என்ன செய்தார்? கலட்டினார்கள். குளிக்கிறதுக்காக வேண்டி ஜுப்பாவை கலட்டினார்கள், மேலாடைய கலட்டினார்கள். வகான ஆமிர் இப்னு ரபியா யன்துரு இலைஹி, ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை களைந்தார்கள். இந்த சமயத்தில் ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியான மனிதர் தெரியுமா? ரஜுலன் அபியல் ஹஸனுல் ஜில்த், அழகான தோற்றமுள்ள ஒரு மனிதர், தோல் வெள்ள நிறமுள்ள ஒரு மனிதர். இப்படி இருக்கும் போது குளிக்கிறதுக்காக வேண்டி அவருடைய மேலாடையை ஜுப்பாவை கலட்டினார். ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் சொன்னார்கள், மா ராய்து கல்யௌம் வலா ஜில்த அஸ்ரா ஃபவகஅ ஸல் மகானஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்ன வார்த்தையை பாருங்க, இப்படியான ஒரு மனிதரை நான் இன்றுதான் பார்த்திருக்கிறேன், இப்படியான அழகான ஒரு மனிதரை நான் இன்றுதான் பார்த்திருக்கிறேன், இதுக்கு முன்னால பார்த்தது கிடையாது. ஆச்சரியமா சொன்னார். அவருடைய தோல் கண்ணியமான, அவருடைய நிறம் வெள்ள நிறம் உள்ள ஒரு சஹாபியா இருந்தாங்க. இந்த நேரத்தில் இப்படி சொன்னதும் அதே இடத்துல நோய்வாய்ப்பட்டு விழுந்துட்டாங்க. ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு வருத்தம் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இவருடைய வருத்தத்தை பற்றி சொல்லப்பட்டது. சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, ஃபகீல லஹு மா யர்ஃபா ராஸு யா ரசூலல்லாஹ், கேட்கப்பட்டது, ஸஹல் இப்னு ரபிஆ ஸஹல் இப்னு ஹுனைஃப் தலையை தூக்குறாரா? சொன்னா, யா ரசூலல்லாஹ், அவரு குளிக்க போனவர் நோய்வாய்ப்பட்டு விழுந்தாரு, அதிலிருந்து தலையை தூக்குறாரே இல்லை யா ரசூலல்லாஹ் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரு கேட்பட்ட அந்த வருத்தத்தின் காரணமாக, ஆமிர் இப்னு ரபியாவுடைய அந்த பார்வையின் காரணமாக, அவருடைய கண் திருஷ்டி மூலமாக அவர் வருத்தப்படுறாரு. யா ரசூலல்லாஹ், தலையை தூக்காதவராக இருக்கிறார், வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லவும் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஃபகால ஹல் தத்தஹிபூன லஹு அஹதன், ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல யாரையாவது நீங்க சந்தேகிக்கிறீங்களா? யாரு இவருடைய விடயத்துல கண்ணூர் பட்டாங்க, யாருடைய கண் பட்டிக்குது, யாருக்காவது சந்தேகம் இருக்குதா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னா காலு ஆமிர் இப்னு ரபியா சொன்னா யா ரசூலுல்லாஹ் ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க, அவருடைய வார்த்தையையும் கேட்டிருக்கிறேன், இப்படியான வார்த்தையை சொன்னார் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் சொன்னார், அவரைத்தான் சந்தேகம் வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ஃபதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதகய்யர அலைஹி, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஆமிர் இப்னு ரபியாவை கூட்டிட்டு வாருங்கள். சஹாபாக்கள் அனுப்பினாங்க. நபி அங்க ஆமிர் இப்னு ரபியாவை கண்டதும் நபி அவங்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. நபி அவங்களோட முகத்துடைய நிலைமையே மாறிவிட்டது. நபி அவங்களுக்கு கோபம் ஏற்பட்டது ஆமிர் இப்னு ரபியா மீது. நபி அவங்க சொன்னா அல்லாஹ் வர்றத நீங்க சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரை பார்த்து நீங்க இப்படியான வார்த்தையை சொல்லாம பாரக்கல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிருக்க கூடாதா? உங்களுடைய கண்ணுடைய தாக்கம் அவருக்கு ஏற்பட்டு இருக்க மாட்டாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் ஏகதஸில்லஹு சொன்னா நபி அவங்க சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சொன்னாங்க, நீங்க ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சொன்னாங்க சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உங்களோட உடம்ப முழுமையா கழுவி தண்ணியால முழுமையா கழுவி கொடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபகஸல ஆமிர் வஜஹு வ யதைஹி வ ருக்பத்தைஹி வ அத்ராஃப ரிஜ்லைஹி வ தாখিল இஸாரஹு ஃபீ கதிஹி சும்ம சுப்ப அலைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட முகத்தை தண்ணீரால கழுவினாங்க. அவங்களோட இரு கைகளையும் கழுவினாங்க, இரு முட்டு கைகள் வரையும் கழுவினாங்க, இரு முட்டு காலையும் கழுவினாங்க, கால்களுடைய ஓர புறங்களையும் கழுவினாங்க, விரல்கள் எல்லாம் கழுவி அவங்களோட முழு உடம்பையும் கழுவி தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் ஊத்தினாங்க. ஊத்தி ஆமிர் இப்னு ரபியா சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருடைய கண் திருஷ்டி மூலமா வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவருடைய தண்ணீரை இவரை முழுமையா கழுவி ஆமிர் இப்னு ரபியாவை முழுமையா கழுவி தந்த அந்த தண்ணீரை அவர்களுடைய மேனில ஊற்றிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு பின்னால ஊற்றினதும் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய உடம்புல ஆரோக்கியம் கிடைத்தது, அவருடைய வருத்தம் நீங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் யாராவது ஒருவரை கண்ணூர் பட்டிருந்தா ஆள் தெரியுமாக இருந்தால் அவரை முழுமையாக தண்ணீரால கழுவி வேண்டிக் கொள்ள வேண்டும். நபியா சொன்னா உங்களை கழுவி கேட்டால், உங்களை முழுமையா தண்ணீரால கழுவி கேட்டால், பிறர் உங்களை முழுமையா தண்ணீரால கழுவி கேட்டால் நீங்க கழுவி கொடுங்க என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணூருக்குரிய மருந்து கண்ணூர் பட்டவர் முழுமையாக தண்ணீரால கழுவி அந்த தண்ணீர் எடுத்து கண்ணூர் பட்டவருடைய மேனில முழுமையா ஊத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பயங்கரமான ஒரு விடயம் தான் கண்ணூர் கண் திருஷ்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த ஹதீஸ இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாப்ல பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணூருக்குரிய சில துஆக்களை கற்று தந்திருக்கிறார்கள். தினமும் நாம் ஓத வேண்டும். கண்ணூருடைய துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அடுத்ததாக ஆயத்துல் குர்சி, அடுத்ததாக சூரா ஃபாத்திஹா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக أعوذ بكلمات الله التامات من كل شيطان وهامة ومن كل عين لامة என்ற துஆ. அடுத்ததாக أعوذ بكلمات الله التامات من شر ما خلق இந்த துஆ. அடுத்ததாக قل أعوذ برب الفلق قل أعوذ برب الناس. அடுத்ததாக قل هو الله أحد. இதை 11 விடுத்தங்கள் ஓதி வரும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் கண்ணூருக்குரிய
மருத்துவம் இதுதான் கண்ணூருக்குரிய துஆக்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு ஆச்சரியத்தோட, உள்ளத்தில் பொறாமை இல்லை, ஆச்சரியத்தோட ஒரு வார்த்தையை சொல்றார். எப்படி அவர் எப்படியானவர்? இவர் முஹப்பத்துக்குரிய ஒருவர் அல்லது சாலிஹான ஒரு மனிதர். அப்படியா இருந்தாலும் ஆச்சரியமான ஒரு வார்த்தை ஒருவரை பற்றி அவருடைய வாயினால வெளிப்பட்டால் அது கண்ணூராக மாறிவிடும் என்பதாக அல்லமா ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்துல் பாரியில் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக கண்ணூருக்காக ஓதின துஆவையும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். எப்படி ஓதினார்கள்? பிஸ்மில்லா பிஸ்மில்லா ரகீக மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி ரகீக். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ரிவாயத். இப்படியான துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மத்தினர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எல்லாம் வல்ல